அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கடைசியாக தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல நியூஸ். வருகின்ற வாரத்தில் நம்ம உள் மாவட்டங்கள்ல இடியுடன் கூட மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வரைபடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மழை பெய்ய போகுதுன்ட்டு. பொதுவாக பாத்தீங்கன்னா நம்ம கடற்கரையில இருந்து தள்ளி உள் மாவட்டங்களுக்கு தான் அது மழை பெய்யும். சென்னையெல்லாம் பொறுத்த வரைக்கும் இப்ப எப்படி இருக்குது 37-38 டிகிரி நம்ம உள் பகுதியில், கடலோர பகுதியில் இருக்கிற சென்னையில 35 டிகிரி இந்த மாதிரி வெப்பம் வந்து தொடர்ந்து காணப்படும். சென்னையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி இருந்ததோ அதே மாதிரி தொடர்ந்து காணப்படும். உள் மாவட்டங்களான வெள்ளூரா இருக்கட்டும், திருவண்ணாமலை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நம்ம சேலம் இந்த மாதிரி மாவட்டங்கள், அதே மாதிரி தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர் இந்த மாதிரி மாவட்டங்கள் எல்லாம் நமக்கு வந்து இடியுடன் கூட மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த 10 நாள் தான், 10 நாளுமே தொடர்ந்து எல்லா நாளும் மழை பெய்யாது. ஏதாவது 1-2 நாட்கள் வந்து நமக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம நீலகிரி மாவட்டமா இருக்கட்டும், நம்ம திருநெல்வேலியில நம்ம மலைப்பகுதியை ஒட்டி இருக்க மாவட்டம், தேனி, திண்டுக்கல், இந்த மலைப்பகுதியில ஒட்டியுள்ள மாவட்டங்கள்ல நமக்கு வந்து 2-3 நாள் ஏதாவது வந்து நல்ல மழை பெய்யறதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு பெரிய பயங்கரமான கனமழை எல்லாம் கிடையாது. இடியுடன் கூட மழை தான். மழை பெய்தால் அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் இல்ல 15 நிமிஷம் அந்த மாதிரி ஒரு மழை தான். ஆங்காங்கே தான் பெய்யும், எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி மழை பெய்யாது. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஓன்னு சொல்லுவோம். நான் வந்து வடகிழக்கு பருவமழை அதிகபட்சம் நான் எம்ஜிஓ பத்தி நிறைய சொல்லியிருப்பேன். எம்ஜிஓ வந்தாதான் நம்ம வடகிழக்கு பருவமழை வந்து வந்த மழை இதுவாகும்ட்டு. ரொம்ப நாள் கழிச்சு அவர் நம்ம பேசினுக்குள்ள வராரு. அந்த எம்ஜிஓன்ற ஒரு வேவ், ஈக்குவட்டோரியல் வேவ் வந்து நம்ம பேசினுக்குள்ள வராரு, அதாவது நம்ம இந்தியன் ஓஷனுக்குள்ள வராரு. அதுவும் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா நமக்கு மேற்கில் இருக்க காற்றும் நம்ம கிழக்கு இருக்க காற்றும் ரெண்டும் மோதுவதால் உள் மாவட்டங்கள்ல நமக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த வீடியோல நம்ம வந்து எந்தெந்த இந்தியால நம்ம தண்டர் ஸ்டார்ம் சீசன், நம்ம ஏப்ரல் மே மாதத்தை ஒரு இடத்துல என்ன மாதிரி மழை இருக்கு அப்படின்னு அதை பத்தி நம்ம பார்க்கலாம். நன்றி.